நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி ஷுவலி, மெய்யாகவே. இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது, surely the Lord is in this place. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இரண்டாவது, God will surely visit you and bring you out of this land to the land of which he swore to Abraham, to Isaac and to Jacob. தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார். மூன்றாவது, I have surely visited you and seen what is done to you in Egypt. உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன். நான்காவது, surely there is a reward for the righteous. Surely he is God who judges in the earth. மெய்யாகவே நீதிமானுக்கு பலன் உண்டு. மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு. ஐந்தாவது, surely you set them in slippery places, you cast them down to destruction. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். ஆறாவது, surely he hath borne our griefs and carried our. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏழாவது, though it tarries, wait for it, because it will surely come. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். இந்த நாளிலே surely, மெய்யாகவே. எத்தனை பேர் இந்த நாளிலே மெய்யாகவே ஆண்டவர் செய்கிற காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோம்? மெய்யாகவே, சும்மா சொல்ல, மெய்யாகவேனா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற ஒவ்வொரு வாசனம் சும்மா இல்லைங்க. அதுக்கு தான் மெய்யாகவேன்னு சொல்கிறார். அங்கே நம்ம இறுதி என்ன சொல்லலாம்? அப்படியே அதை விசுவாசிக்கும். அவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பி இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மெய்யாகவே என் வாழ்க்கையிலே நிறைவேறும், என் குடும்பத்தில் நிறைவேறும். வானமும் பூமியும் ஒழிந்து போய் என் வார்த்தைகள். இன்றைக்கு நாம் தியானிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். விசுவாசம் அதை பற்றி கொள்ளணும், அதை உரிமை பாராட்ட. அதனால தான் ஆண்டவர் மெய்யாகவே, நிச்சயமாகவே என்று அதை ஆணித்தனமாக அழுத்தி சொல்லுகிறார். இந்த நாளில் எந்த சூழ்நிலையிலே வந்திருந்தாலும், எந்த தேவையோடு, இருதயத்தில் எந்த பாரத்தோடு வந்திருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யணும்? அப்படியே பிடித்து கொள்ளணும், உரிமை பாராட்டும். மெய்யாகவே கர்த்தர் எனக்கு இதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடலாமான்னு பார்க்குறீங்களா? surely, மெய்யாகவே. முதலாவது, surely the Lord is in this place. மெய்யாகவே
கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாளில் அது விசுவாசம்? இந்த நாளிலே மெய்யாகவே கர்த்தர் இங்கே இருக்கிறார், இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். ஆதியாகமம் 28:10 22. யாக்கோபு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஓடி போயிடு, இங்கே இருக்காது. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாரு, சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறார். அப்பா போகிற காலத்தில் அவர் கண்ணு ஒழுங்காக தெரில. இந்த காலத்தில் கூட பிறந்தவங்க ஏமாத்துறாங்களா இல்லையா? உலகத்தில் நடக்குது அதெல்லாம். எல்லாருக்கும் ஒரே ரத்தம்தான், ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க? உலகத்தில் நடக்குதா? அந்த காலத்தில் தான் நடந்துச்சா? இந்த காலத்துலேயும் நடக்குதா? அப்போ நீ போயிடுப்பா, இங்கே இருக்காத. சகோதரன் அதை அசட்டை பண்ணான்னு போடுறது. சிரேஷ்டபுத்திர இவ்விதமாக ஏசா தன் சிரேஷ்ட பாகத்தை அசட்டை, அவனுடைய அருமை தெரில. ஆண்டுடைய ஆசீர்வாதத்துடைய அருமை அவனுக்கு ரொம்ப அலட்சியமாக அதையும் கொடுத்துட்டான், இதையும் மட்டும். ஆனால் யாக்கோபில் அது மேலே இது பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை பெற்று. இப்போ இவர் தப்பிச்சு போயிடுறார், வீட்டை விட்டு போகிறார். ஆதியாகமம் 28:10-22. யாக்கோபு பெயர்சேபை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமிட்டு அங்கே ராத்தங்கி இவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டது, அது நுனி வானத்தை எட்டுது. அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களுமாக இருந்தார். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபிடத்தில் பேசுகிறார். சொப்பனத்தில் ஒரு ஏணி தேவத்தை ஏறுறாங்க. மேலே பார்த்தா யார் நிற்கிறா? கர்த்தர் நின்று யாக்கோபிடத்தில் பேசுகிறார். அதற்கு மேலாக கர்த்தர், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில் எத்தனை பேர் இதை உரிமை பாராட்டுறீங்க? ஆண்டவர் வாக்கு கொடுத்த வார்த்தைகள், நான் உன்னோடு இருப்பேன், நான் எப்பக்கத்திலும் பலுகி பெருகும்படி செய்வேன். சந்தியில் பூமி எல்லாம் ஆசீர்வதிக்க நான் உன்னோடு இருப்பேன். நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்புவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யணும், உன்னை கைவிடுவதும் இல்லை. நாளில் என்ன செய்யணும்? அப்படியே விசுவாசி. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். மெய்யாகவே கர்த்தர் இந்த நாளிலே இந்த ஸ்தலத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசிகள் நம்மோடு பேசுகிறார், நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அதை உணராமல் இருக்கக்கூடாது. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசம்.
அதிகாலையிலே யாக்கோபு எழுது தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பேர். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்று பேர். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து, யாக்கோபு இப்போ தேவனிடத்தில் பேசுகிறார். தேவன் அவரிடத்தில் பேசினார். இப்போது யார்? யாக்கோபு தேவனோடு பேசுகிறார். தேவனை பார்த்து யாக்கோபுடைய ஜெபம் என்ன? தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். ஆண்டவரே என்னோட இரும், எப்பொழுதும் எனக்கு உணவு இருக்கணும், உடுத்த உடை சமாதானத்தோடு நான் என் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்யணும், திரும்ப அப்படி செய்வாய் என்றார். கர்த்தர் எனக்கு நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு விடா, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். நாங்கள் தான் யாக்கோபு தேவனோடு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை காப்பாற்றும், என் தேவைகளை சமாதானத்தோடு திரும்பி வர செய்யும். நீரே எனக்கு தேவன், நீர் என்னெல்லாம் எனக்கு கொடுக்கிறீரோ எல்லாவற்றிலும் தசமபாகம் 10ல் 1 பங்கு நான் என்ன செய்வேன், உமக்கு கொடுப்பேன் என்று தேவனோடு பொருத்தனை பண்ணினான். இதுதான் யாக்கோபு தேவனுடைய ஆசீர்வாதங்களை. ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு செய்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கு, பொருத்தனையை காப்பாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் யாக்கோபை எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ நம்மையும் ஆசீர்வதிப்பார். மெய்யாகவே தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். இங்கே கர்த்தர் இங்கேயும் நம்மோடு பேசுகிற காரியங்களை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தங்களை நாமும் இந்த ஸ்தலத்தில் தேவனுக்கு என்ன சொல்லுகிறோமோ அதை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். என்ன ஜெபம் பண்ணுகிறோமோ, என்ன பொருத்தனை பண்ணுகிறோமோ, ஆண்டோடைய வீட்டில் நாமும் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இரண்டாவது, God will surely visit you and bring you out of this land to the land of which He swore to Abraham, to Isaac and to Jacob. தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார். அங்கே யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டு அப்புறம் சிறையில் இருந்து அப்புறம் பார்வோனுக்கு முன்பதாக நிற்கப்பட்டு பார்வோனுடைய சொப்பனத்தை விளக்கம் கொடுத்து முழு தேசத்துக்கு அதிபதி. அப்போ 7 வருஷம் செழிப்பு, அப்புறம் 7 வருஷம் பஞ்சகாலத்தை எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வீட்டாரெலாம் அவங்களெல்லாம் தங்க வச்சு யோசிப்பு அவங்களெல்லாம் நல்லா கவனிச்சுன்னு இருக்கிறார். சரியா? இப்போ காலம் வந்தது. யோசேப்புடைய தகப்பன் மரித்து போனார். அதுக்கப்புறம் யோசேப்புக்கும் மரிக்கும் நேரம் அது. இப்போ எகிப்தில் இருக்காங்க. அப்போ தான் யோசேப்பு தன் குடும்பத்தாரோடு சொன்ன வார்த்தைகள். ஆதியாகமம் 50:22-26. யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் இவரோட. யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேவின் குமாரனாகிய ஆக்கிரன் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். 110 வருஷம் வாழ்ந்து பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரையும். சரியா? யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், என் காலம் முடிஞ்சு போச்சு, இந்த உலகத்தில் என் காலம்
முடிந்து போயிற்று, நான் மரணமடைய ஆனாலும். ஆனாலும்னா என்ன அர்த்தம்? நான் உலகத்தை விட்டு போனாலும், நான் இல்லைனாலும், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நான் இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இது நம்ம தேசம் கிடையாது. இது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசம் கிடையாது. இங்கே வந்திருக்கிறோம், சும்மா வந்திருக்கோம். பஞ்சத்தினால இங்கே தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார். ஆண்டவர் வாக்கு. ஆபிரகாம் மரித்திருக்கலாம், ஈசாக்கும் யாக்கோவும், இப்போ யோசேப்பு மறிக்க போகிறார். எல்லாரும் மரித்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர் என்ன செய்வார்? தேவன் நிச்சயமாக உங்களை என்ன, இது நம்ம இடம் கிடையாது. இந்த எகிப்து நம்முடைய தேசம். நிச்சயமாக ஆண்டவர் வாக்கு கொடுத்தது என்ன செய்வார்? யார் இருந்தாலும் போனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற தான் சொல்கிறார். நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை மாற்றவே, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார், போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடம் ஆணையை கொடுத்தான். யோசேப்பு 110 வயதுள்ளனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்தவர்கள் மற்றும் எகிப்து தேசத்திலே அவனை ஒரு பெட்டியிலே வைத்திருந்தார்கள். ஆண்டோடைய வாக்குத்தத்தம். ஐயோ இவர் போயிட்டாரு, என்னங்க அவன் நினைக்காது. யார் போனாலும் கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார், நிச்சயமாக கொண்டு. அதனால தான் என் எலும்பு இங்கே இந்த ஊரில் இருக்கக்கூடாதுங்க. இப்போ நான் மரித்தாலும் நிச்சயமாக நாள் வருது, இங்கேருந்து ஆண்டவர் உங்களை போகும்போது என் எலும்பை மறந்துடாதீங்க, என்னை இங்கே விட்டுறாதீங்க. இங்கே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு கொடுத்து அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க, நிச்சயமாய் தேவன் சந்திப்பார், தேவன் வாக்கை நிறைவேற்றுவார். விசுவாசிக்கணும். மனிதர் இருக்கலாம், மனிதர் போகலாம், ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் செய்வார். மூன்றாவது, I have surely visited you and seen what is done to you in Egypt. உங்களை நிச்சயமாக சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன். இப்போ யோசேப்பெல்லாம் மரித்த பிறகு இங்கே ஆண்டோடைய பிள்ளைகள் எகிப்து தேசத்தில் என்ன பண்ணுறாங்க? அடிமைகளாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாரு. ஆண்டவரை எங்களை பயங்கர கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்களை ரொம்ப. அப்போதான் ஆண்டவர் மோசையை தெரிந்து கொள்கிறார். அவர்களை விடுவிக்கும்படி, ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி, இந்த எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்படி மோசையை தெரிந்து கொள்கிறார். அதுதான் அந்த அதிகாரம். யாத்திராகமம் 3:1-12. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். மோசே ஆரம்பத்தில் ஒன்று ஆடு மேய்ச்சினில்லை. அவன் குழந்தையாக இருக்கும்போது அவன் என்ன செய்ய, நதியில் வைக்கிறான். ஏன்னா அங்கே பார்வன் எல்லா ஆண் பிள்ளைகளை, யூத ஆண் பிள்ளைகளை கொலை செய்யணும். இப்போ இவனை கொலை செய்யாமல் அங்கே நதியில் ஓடும்பொழுது அங்கே ராஜகுமாரத்தி வரும்போது சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா யூத. அதை தான் எடுத்து தன்னுடைய பிள்ளையாக அரண்மனையில் எல்லா வசதி, எல்லா எகிப்துடைய எல்லா ஞானம், கல்வி எல்லாமே அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கொண்டிருந்த காலத்தில்
ஒரு நாள் அவன் போய் பார்க்குறான். பார்த்தா ஒரு எகிப்தியன் யூதனை அடிக்க போய் ஏன் அவனை கொலை செய்கிறான். இன்னொரு முறை போனால் யூதனோ ஏன்ப்பா அப்படி சண்டை போடுறீங்க, உன்னை யார் தலைவனாக, உன்னை யார் எங்களுக்கு அவனை கொலை பண்ண மாதிரி என்னையும் பண்ணுவான் அப்படின்னு நான் சொன்னேன். ஐயோ எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சுன்னு ஒரே ஓட்டமாக, அதனால தான் பாடு மேய்ச்சின்னு இருக்கிறார். அதனால்தான் ஆடு மேய்ச்சினர் எல்லாம் போச்சு. அவங்க வாழ்ந்த வசதி எல்லாம் போய் ஆடு மேய்த்து கொண்டு அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல், அது எரியுது ஆனால் வெந்து. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று அவன் இதோ அப்படின். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, ஏன் உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போட்டு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த. இன்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று. மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை, அப்பொழுது கர்த்தர், அப்பொழுது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே ஆண்டவர் பார்க்கல நினைக்காதீங்க. ஆண்டவர் பார்க்கல நினைக்காதீங்க. இங்கேயும் நான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க, நான் பார்த்துந்தான். சரியா, பார்க்கல நினைக்காதீங்க, பார்க்கலன்னு நினைக்காதீங்க. சரியா, சொல்கிறது புரியுதா புரியலையா? இல்லைன்னு நான் பார்த்து சொன்னால் புரிஞ்சிங்கன்னு அதுக்கு மேலே எதுவும் சொல்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, பண்ணிக்கூடாது. சரியா, பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவர் இன்றைக்கி ஒவ்வொருத்தர் என்னென்ன உலகத்தில் என்னென்னலாம் அனுபவிக்கிறீங்கன்ற கர்த்தர் என்ன செய்கிறார். ஆண்டவர் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் பார்க்கலன்னு நான் பார்த்துன்னு இருக்கேன். அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்குறார். ஒவ்வொருடைய கூக்குரலையும் கர்த்தர் கேட்குறார். கேட்கலன்னு நினைக்காதீங்க, பார்த்துனே இருக்கிறார். என்னென்னலாம் அனுபவிக்கிறீங்களோ கர்த்தர் பார்க்கறத மாத்திரம் இல்லைங்க, கூக்குரல் நான் என்ன செய்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என்னென்ன வேதனை ஒவ்வொருவரும் படுகிற தேவன் என்ன செய்ய வேதனை அறிந்திருக்கிறார். பார்க்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார். சரியா, பார்த்து கேட்டு அறிந்திருந்து அதோட சும்மா இருக்கிறாரா? அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் உள்ள விசாலமுள்ள தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினே. அங்கே உட்காணல, அங்கே உட்காந்து பார்த்தேன், கேட்டேன், அறிந்தேன், உட்காந்து இல்லைங்க, இறங்கி வந்திருக்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கி விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறாருங்க. பார்த்தார், நான் படுகிற வேதனையை பார்த்தார், என் கூக்குரலை கேட்டார், என் நிலைமை அறிந்திருக்கு. இந்த நாளிலே இறங்கி வந்திருக்கிறார். என்னை விடுதலையாக்கும்படி தேவன் இறங்கி விசுவாசிக்கணும். சரியா, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சன்னதியில் வந்து
எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுத்தலையும் கண்டு. எல்லாம் ஆண்டவர் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. யாரெல்லாம் உங்களை ஒடுக்கிறாங்களோ எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும். சில பேருக்கு வெளியில் ஒடுக்குவாங்க, சில பேர் உள்ளே பக்கத்தில் ஒடுக்குவாங்க. எங்கெல்லாம் யார் யார் ஒடுக்க அதெல்லாம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்பிடுவான். அப்பொழுது மோசே தேவனுக்கு பார்வோனிடத்துக்கு போகவும். இவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறார். திரும்பி போன்னு சொன்னால் போகிறேன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் அங்கே வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிறீங்கன்னு வைங்க. நீங்கள் உங்கள் பேர் அங்கே வாண்டட் லிஸ்ட்டில் இருக்குதுன்னா அங்கே போன்னு சொன்னால் போவீங்களா? அங்கே காத்துன்னு இருக்காங்க, வாப்பா அங்கே வாப்பான்னு உங்களை காத்துன்னு இருந்தாங்கன்னா போன்னு சொன்னால் போவீங்களா? அங்கே அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு நான் உன்னை அனுப்பினேன், இதற்கு இதுவே. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உன் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டான். நான் அவர்களுக்கு என்ன அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவர் தம் பேரை நம் மாறுற தேவன். மனுஷன் மாறலாம், குடும்பம் மாறலாம், நண்பர்கள் மாறலாம், உலகம் மாறும். ஆண்டவர் சொன்னால் இருக்கிறவாகவே ஆபிரகாம் ஈசாக்கு எப்படி இருந்தாலும் உங்களோட அப்படியே இருப்பேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவார். என்றைக்கும் இதுவே என் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். அப்படின்னா இன்றைக்கும் அந்த நாமம் இருக்கா இல்லையா? நமக்கும் அந்த நாமம் இருக்கா இல்லையா? இருக்கிறவராகவே. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவரிடத்தில், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் என்ற தேவனாக இருக்க பிதாக்களுடைய தேவனாக கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார். இவே சுவாசிக்கும். நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். எதுக்காக? இந்த அடிமைத்திலிருந்து உங்களை விடுதலைக்கு பாலும் தேனும் ஓடுகிற. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவரே, அந்த செழிப்பான நிலைக்கு என்னை கொண்டு வரும். இந்த ஒடுக்கம் இதெல்லாம் போதும். பட்டப்பாடு, எத்தனை பேருக்கு பட்டப்பாடு போதும்னு இருக்குது? யாராவது பத்தலைன்றீங்களா? இன்னும் கொஞ்சம் வேணும் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் உபத்திரம் வேணும், இன்னும் கொஞ்சம் நெருக்கம் வேணும், அந்த மாதிரி யாருன்னா வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்ன இறங்கி வந்து உன்னை செழிப்பான இடத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன், கொண்டு போக. அதனால் இதை விசுவாசிக்கும். நான்காவது, surely there is a reward for the righteous. Surely he is God who judges in the earth. மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன். அநீதியை கண்டு என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக. இது அநீதியான உலகம். எத்தனையோ பேர் அநீதி செய்வாங்க, நீதி கேடு ஏமாற்றுவாங்க. என்னை கேட்க யாரும் இல்லை, நான் என்ன வேணால் செய்வேன். அவங்களுக்கு தான் இந்த சங்கீதம், அவங்களுக்காக தான்.
சங்கீதம் 58:1-10. மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களா? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களாய்? மனதார நியாயக்கேடு அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களே, தைரியமாக துணிகரமாக நியாயக்கேடு, அதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. நியாயக்கேடு செய்கிறோமே அப்படின்னா செய்ய மாட்டாங்க. மனதார இருக்காங்களா இல்லையா? மனதார நியாயக்கேடு செய்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? பயந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்த கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பத்தி முதல் வெளியே கூட இன்னும் வரல, எங்கே தான் இருக்கிறாங்க? துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து வாயை திறந்தா என்ன தான் வரும்? வாயை திறந்தா இருக்காங்களா இல்லையா? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் என்ன தான் வருதான்? சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான விஷம் அவர்களில். அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. விஷங்க, ஜாக்கிரதையாக, அது விஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேரை பற்றி சொல்லுவான், ஜாக்கிரதையாக இருப்பா, அது விஷம். இன்றைக்கின்னு இல்லை, அந்த காலத்திலே பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொதாடபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல. சில பேர் செவிட்டு விரியம் போல் இருக்கிறாங்க. இன்னும் கேட்காது, ஒன்றும் உள்ளே போகாது, ஒன்றும் உள்ள. தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும். பாருங்க, இவ்வளோ துன்மார்க்கம், வாயை திறந்தா பொய்ய பேசி மனதார நியாயக்கேடு. தேவனே அவர்கள் வாயுள்ள பற்களை தகர்த்து போடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யாரையும் போய் பல்ல உடைக்காதீங்கன்னு தான் அர்த்தம். இவர் ஜபந்தான் பண்ணுறாரு. சில பேர் உன் பல்ல உடச்சு நீங்கள் செய்யாதீங்க, நீங்கள் செய்யாதீங்க. தேவனே அவர்கள் வாயுள்ள பற்களை, கர்த்தாவே பால சிங்கங்களின் கடை வாய்ப்பற்களை அவருக்கு கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போக. அவன் தன் அம்புகளை தொடுக்கும்போது அவைகள் சின்னாமினமாய் போக கடல். அவன் இதெல்லாம் என்ன ஆயுதம் எடுத்து என்ன தீமை செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் உன்னுடைய ஆயுதங்களெல்லாம் என்ன செய்யும்? நொறுக்கி போடும். கரைந்து போகிற நத்தையை போல் ஒழிந்து போகிற ஸ்திரீயின் இதரா பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்கள். அது முள் நெருப்பினால் உங்கள் பாளைகளில் சூடேறும் முன்னே பச்சை பானத்தையும் எரிந்து போனதையும் அவர்கள் சுழல் காற்றில் அடித்து பழிவாங்குதலை நீதிமான் காணும்பொழுது மகிழ்வான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? ஆண்டவர் உங்களுக்காக பழி வாங்குறதை காணுவேன் என்று விசுவாசம் இருக்கா? பழி வாங்குதலை நீதிமான் காணும்பொழுது மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்குடைய இரத்தத்திலே கழுவான். அப்பொழுது என்ன சொல்லலாம்? மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். எத்தனை பேர் அந்த நாளில் அதை விசுவாசிக்கிறீங்க?
அநீதி நிறைந்த உலகத்தில் ஆண்டவர் எப்படி மெய்யாய் நீர்தான் நீதிமானுக்கு பலன், நீர்தான் பூமியில் நியாயம் செய்கிற தேவன். எவ்வளோதான் இது பண்ணார், நீர் அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவீர். இந்த நாளில் அந்த வசனங்களை என்ன செய்யணும்? பூமியில் எனக்கு நியாயம் செய்கிற தேவன் இருக்கிறார், மெய்யாகவே எனக்கு அவர் நீதி செய்வார். 5வது, surely you set them in slippery places, you cast them down to destruction. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். இந்த அதிகாரம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த அதிகாரம் யாருக்குங்க? இவ்வளோ அநியாயம் பண்ணுறானே, நல்லா இருக்கிறானேன்னு வயிறு எரிக்கிற மாதிரி யாருனா இருக்கிறாங்கன்னு வைங்க, சோர்ந்து போகிற மாதிரி. நான் பாரு இவ்வளோ அக்கிரமம் பண்ண ஒன்றும் ஆக மாட்டேது, நல்லா இருக்கிறானே, நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டுன்னு இருக்கிறானே, இங்கே வரைக்கும் விட்ற ஏப்பம் இங்கே வரைக்கும் கேட்குதே, வயிறு நிறையா, அவனுக்கு ஒரு கஷ்டம் கூட வரலையே அப்படின்னு சில பேருக்கு என்ன வருது? இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான், அவ்வளோ அநியாயம் பண்ணுறான், அவனுக்கு ஏதாவது ஆகுதா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு எண்ணம் என்ன செய்யுது? சில நேரத்தில் வருதா வரமாட்டேன்தா? ஒரு மாதிரி ஒரு சோர்வு வருதா அவங்களெல்லாம் பார்க்கும்போது? வருதா வரலையா? ஆண்டவர் பார்த்துன்னுறாரு, இங்கே ஒன்றும் நீங்கள் ஒன்றும் நடிக்க முடியாது, இங்கே ஒன்றும் நாடகம்லாம் போட முடியாதுங்க. ஆண்டவர் இருதயத்தை துன்மார்க்கனை பார்க்கும்போது நாடா இவ்வளோ நல்லா இருக்கிறானே அப்படின்னு ஒரு மாதிரி வந்துச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு தான் இந்த சங்கீதம், அவங்களுக்கு தான் இந்த சங்கீதம் 73:1-20. சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே எப்பொழுதும் உங்களுக்கு நல்லவராக தான் அதை விசுவாசி. ஆண்டவர் சுத்த இருதயம் உள்ள கர்த்தர் எப்பொழுதும் எப்படி இருப்பார்? நல்லவராகவே. ஆனாலும்னா என்ன அர்த்தம்? வேறு ஏதோ திடீர்னு வந்துடுச்சாங்க, ஏதோ ஒரு காரியம் அங்கே திடீர்னு என்ன வந்துடுச்சு? என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தள்ளாடி போயிட்டாங்க. நம்ம ஊரில் ஆடி போயிட்டாங்க சொல்கிறாங்களா? சில பேர் அப்படியே இவங்க அப்படியே தள்ளாடி என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே. ஏங்க நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு? ஏன் அப்படி தள்ளாடி சறுக்கிற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் அடுத்த வசனம், ஏன் தள்ளாடினார், ஏன் சறுக்கிற மாதிரி ஆயிட்டாரு? ஏன்னா துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், அப்பா என்ன வாழ்ந்துன்னு இருக்கான் துன்மார்க்கன், இவ்வளோ நல்லா இருக்கிறானப்பா, வீடு மேலே வீடு கட்டின்னு இருக்கிறான்ப்பா, அவன் போடுற துணியை பாருப்பா, நான்ப்பா அது அப்பப்போ ஷாப்பிங் போயின்னே இருக்கிறான். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் என்ன வருதம்? பொறாமை கொண்டேன். எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கிறீங்க? அவர் ஒத்துக்கிறாரு, சங்கீதக்காரன் ஒத்துக்கிறாருங்க. என்னான்னு ஒத்துக்கிறாரு? எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு வரலங்க அப்படின்னு நாடகம் போடாதீங்க. அவன் வாழ்கிறத துன்மார்க்கம் வாழ்கிறத பார்த்தா எனக்கு என்ன வந்துடுச்சு? சில டைமில் வந்துடுச்சு. பைபிளில் நிறைய பேர் உண்மையை ஒத்துப்பாங்க. நம்மளை மாதிரி இல்லை, நம்மளை மாதிரி வேஷம் போட மாட்டான். அவன் சொல்லிட்டார், நான் பொறாமல் வந்துச்சு ஒத்துக்கிறாரா இல்லையா? ஏன் நான் தள்ளினால, ஏன் நான் வழிக்கு விழுகிற சறுக்கிற மாதிரி ஏன் வந்துச்சுன்னா எனக்குள்ளே என்ன வந்துடுச்சு? நல்லா இருக்கிறானே, துன்மார்க்கன் வாழ்வை கண் வீம்புக்காரர் அவர்கள் மேல் மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கணியில் நேத்தான் போயிட்டான்ப்பா, நேற்று தான் ஆள் போயிட்டான். என்ன கடைசி வரைக்கும் ஒன்றுமே அவன் கஷ்டப்படலையா? அவன் நல்லாவே இருந்துட்டு மரண பரியந்தம் அவங்களுக்கு இடுக்கன். அவருடைய பலன் நம்ம தான் பலவீனம் ஆயின்னு இருந்தால் அவனுக்கு பலவீனமே வரலையே. போகிற வரைக்கும் நல்லா தானே இருந்தான், நல்லா கெட்டியாக இருந்தான்ப்பா, அவனுக்கு கெட்டி ஆயிடுச்சுப்பா, அவனுக்கு
அவ்வளோ அக்கிரமம் பண்ணால் அவனுக்கு என்ன இருந்துச்சான்? நம்ம ஊர் பாஷையில் கெட்டியாக நல்ல போகிற முந்த நாள் கூட நல்ல கறி பிரியாணி தின்னான்னு சொன்னாங்க. நல்லா தின்ட்டு போயிருக்கிறானே அப்படின்னு யோசிக்கிறாங்களா இல்லையா? நரற்படும் வருத்தத்தில் அகப்படாது. மனுஷர் அடையும் பாதையை ஒன்றுமே அவனுக்கு வரல. மீதி பேர் படுற கஷ்டம் எதுவுமே அவனுக்கு. ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவளை சுற்றி, கொடுமை ஆடையை போல் அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்க. பணத்தை முருகன் கேள்விப்பட்டீங்களா? நம்ம ஒரு பாஷையில் அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாக, என்னப்போ ஆசைப்படுறதை விட அதிகமாக நடக்குது அவனுக்கு. எந்த அளவுக்கு அவரை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கிறார் பாரு. இவன் கண்ணு எவ்வளோ யாரை பார்த்தனு ஒவ்வொன்றும் பார்த்தனும். அடாடாடா, அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை இருப்பாய்ப்பாய். அவன் பேச்சு அவர் எல்லாம் வாயை திறந்தாலே பெருமை தான். தங்கள் வாய் வானம் மட்டும் வெட்ட பேசு, அவர்கள் நாவு பூமியங்க. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாக தண்ணீர்கள் அவளுக்கு பரிபூர்ணமாய். நமக்கு தான் தண்ணி கஷ்டம். நான் இவ்வளோ தூரம் போய் குடம் எடுத்துன்னு வர வேண்டியதாக இருக்குதுங்க. என் பம்பை வச்சு அடிக்க வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு பார், தண்ணீர் பரிபூர்ணமாய். தண்ணி கஷ்டமே இல்லை அவனுக்கு. தண்ணி கஷ்டமே. இங்கே ஒரு கல்யாணத்தில் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இந்த டோஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. ஒரு போதகர் கல்யாணம். இந்த போதகர் பொண்ணு கல்யாணத்தில் இன்னொரு போதகர் வந்து இந்த டோஸ்ட் கொடுக்குற இந்த பொண்ணை பற்றி மெட்ராஸில். சரியா? அவர் இந்த கல்யாண பெண்ணு சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், இதை நல்லா தண்ணி அடிக்கணும்னார். மெட்ராஸில் போய் இந்த பொண்ணு நல்லா தண்ணி அடிக்கணும்னா என்ன நினைப்பாங்க? என்னான்னு பார்த்தா அவங்க வீட்டில் பம்பு இருந்துச்சான். பம்பில் தண்ணி அடிக்குமா? அது கொஞ்சம் கரெக்டாக சொல்ல வேணாமா? இது சின்ன வயசுலேருந்து பம்பில் தண்ணி அடிக்கும்னு சொன்னால் தான். சும்மாவே அதெல்லாம் சொல்லாமல் இந்த பொண்ணு நல்லா தண்ணி அடிக்கும்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க சென்னையில்? தண்ணீர்கள் அவளுக்கு பரிபூர்ணமாய். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுக ஜீவலாக இருந்த ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார். எப்படி வாழ்கிறான் பார். சுக ஜீவம் பண்ணின்னு இருக்கிறான். ஆஸ்தின்னா இது அவனுக்கு பெருகினே. நான் தான் மாதம் முடியுமோ, அடுத்த மாதம் எப்போ சம்பளம் வரும், கடைசி வாரம் வந்தாலே காசை எண்ணின்னு இருக்கிறேன், மாதம் முடிய வரைக்கும் இருக்குமா இல்லையா? அவனுக்கு கஷ்டமே. ஆஸ்தி பெருகினே. அவனை பார்த்துட்டு இப்போ தன்னை பார்க்குறார். நாடாது நான் விருதாவாக என் இருதயத்தை ஆண்டவருக்கு பயந்து என்ன பிரயோஜனம் பாரு. அவனுக்கு இருக்கிற பணம் நான் காசை எண்ணின்னு இருக்கிறேங்க. காசை எண்ணின்னு இருக்கிறேன். நான் விருதாவா என் இருதயத்தை குற்றம் இல்லாமல் நான் என் கைகளை, என் கை சுத்தமாக வாழணும். என்ன பிரயோஜனங்க? என் கை சுத்தமாக இருந்து அவன் பணத்தில் பெறல்றான். பணத்தில் நான் விருதாவா என்ன இருதயத்தை சுத்தம் பண்ண, விருதாவா என் கையை சுத்தமாக அவன் எல்லாம் திருட்டு வழி பண்ணினார். அவன் நல்லா தானே இருக்கிறான். நான் இருந்து என்ன பிரயோஜனம்? என் இருதயம் சுத்தமாக இருந்து என் கை சுத்தமாக இருந்து என்ன விருதா எல்லாம் வேணும் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிறார். சரியா? சில பேர் பார்க்குறத பார்த்தா இவனுக்கு எப்படி நம்ம யோசிக்கிறதுலாம் அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்கிறான்ற மாதிரி பார்க்குறாங்க. இது எப்படி பைபிளில் எழுதி வச்சுருக்கிறாங்க? நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டு, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம், நான் இந்த மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறார். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியம். இதை நான் அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். என்னவா இருக்கும்? என்னப்பா இது? அவன் இப்படி இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேன். என்னது இது? இது என்ன வாழ்க்கை இது?
அப்படி என்ன பண்ணுறாரு? யோசிக்கிறோமா இல்லையா? இதோட முடிச்சு இல்லாமல் இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கணுமா? நான் ஒவ்வொன்றா வெளியே வருதுன்ற மாதிரி நான் பார்த்து எல்லாம் வெளியே வந்துடுது, எல்லாம் வெளியே வந்துடுது. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்து நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, இதை அறியும்படி எங்கே போகிறார்? தேவனுடைய ஸ்தலத்துக்கு. இன்னாது அவன் எப்படி இருக்கிறான், நான் எப்படி இருக்கிறேன், இன்னாதுன்னு அறியும்படி எங்கே போகிறார்? தேவனுடைய அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு எது வரைக்கும்? அவன் முடிவு என்ன, ஓ முடிவு என்ன, அவன் முடிவு அதை பார். அவன் முடிவு எப்படி இருக்க போகுது? அவன் நித்தியமாக எங்கே இருக்க போகிறான், நீ எங்கே இருக்க போகிற? அந்த வித்தியாசத்தை அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு நிச்சயமாகவே. இங்கே தான் அந்த வார்த்தை, நிச்சயமாகவே. நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில், இதை பார்த்து மயங்கராத, இதெல்லாம் ஒரு வினாடி, இதெல்லாம் ஒரு வினாடிங்க. ஒரு வினாடியில் இதெல்லாம் விட்டு ஐஸ்வர்யவான் லாசரு ஐஸ்வர்யவான் மரித்து கண்ணை எங்கே திறக்கிறான்? நரகத்தில். ஒரு விரலை தொட்டு ஒரு துளி தண்ணி கிடைக்குமா? அனுப்புங்க ஆபிரகாமே, நான் வேதனைப்படுகிறேன். ஒரு துளி விரலை தொட்டு ஒரு துளி கிடைக்குமான்னு கேட்டானா இல்லையா? இல்லைப்பா, அங்கேயும் அங்கேயும் பழவு, அங்கேருந்து வர இந்த ஒரு துளி கூட உனக்கு என்ன செய்யாது. அதுதான் நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில், பாழான இடங்களில் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பயங்கரங்களால் அழிந்து நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே விழிக்கும் அவர்கள் வேஷத்தை இப்படியாக என் மனம் என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். நமக்கு முன்பாக இப்போ தான் உணர்வு வருது, அவன் ஒன்றுமே இல்லை, அது அவன் வாழ்கிற ஒன்றுமே உண்மையான ஆசீர்வாதம் எனக்கு தான் இருக்குது. நானுடைய பிள்ளை, எனக்கு தான் நித்தியமாய் நான் தான் என்ன செய்வேன், எல்லாத்தையும் நான் காரியம் அறியாத முடியும். நமக்கு முன்பாக மிருகம் போல், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்கிறேன். அவனுக்கு இல்லை, என் கையை தான் பிடிச்சிருக்கிறார், அவன் கையை பிடிக்கல. என் வலது கையை பிடித்து என்னை உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில். ஏன் அவன் முடிவு நரகம், என் முடிவு மகிமை. உலகத்தில் இருக்க வரைக்கும் நீர் என்ன செய், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு, பூமியிலே உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம். என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மொழி என் பங்குமாக இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரி. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே அல்ல, நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும் கர்த்தராக ஆண்டவர் மேலே என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நான் உம்மோடு இருக்கிறதா எனக்கு பாக்கியம். என் நம்பிக்கை உண்மையில தான் ஆண்டவரே. பரலோகத்தில் உண்மை தவிர எனக்கு யாரும், பூமியிலையும் எல்லாமே என் நம்பிக்கையே நீர் தான். நான் உம்மோடு இருக்கிறது தான் எனக்கு நலம். நாட்களில் அந்த உணர்வு இருக்கு. 6வது, surely he hath borne our griefs and carried our மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை. ஏசாயா 53:3. இதனால் யாரெல்லாம் இருதயத்தில் துக்கத்தோடு வந்துட்டு இந்த நாளில் இந்த வசனத்தை விசுவாசிங்க. இந்த வசனத்தை ஆண்டு பாடுகளோடு வந்திருக்கிற துக்கத்தோடு உங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்ட மனுஷரால் துக்கம் நிறைந்தவரும், பாடு அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து, அவர் அசட்டை பண்ணப்பட்டு அவரை எண்ணாமற்
போகணும். ஏங்க ஏன் அவர் அசட்டை பண்ணப்பட்டார்? ஏன் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார்? ஏன் துக்கம் நிறைந்தவரும் பாடானது அவரை விட்டு நம்ம ஏன்? மெய்யாகவே இதுக்கு தான் ஒரு பட்ட பாடெல்லாம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நல்லது விசுவாசி, ஆண்டவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என் துக்கங்களை சுமந்தார். அவரிடத்திலிருந்து எனக்கு விடுதலை வரும். என் துக்கெல்லாம் அவர் மாற்றுவார், இருதயத்தை குணப்படுத்துவார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணப்படுத்தி அவருடைய காயங்களை சகல ஆறுதலின் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய். இன்றைக்கி இங்கே இவ்வளோ பேர் உட்காந்து இருக்கிறீங்க, யாருக்கு ஆண்டவர் ரொம்ப சமீபமாக இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இங்கே இத்தனை பேரில் இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துன்னு இருக்கும்போது யார் இடத்துல கர்த்தர் ரொம்ப நெருக்கமாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? யார் இடத்துல இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப நெருக்கமாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? யார் இன்றைக்கி மனம் உடைஞ்சு வந்திருக்கிறாங்க? இன்றைக்கி மனம் நொறுங்கி இருதயம் நொறுங்கி யாராவது வந்திருந்தால் அவங்க பக்கத்தில் தான் ஆண்டவர். ஏன்னா மெய்யாகவேன்னு சும்மா சொல்லுங்க, அதுக்கு தான் மெய்யாகவேன்றாங்க. மெய்யாகவேன்னா அது வெறும் வார்த்தை அல்ல, இது சத்தியம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை, நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்கமும் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். நமக்கு ஆண்டவர் எனக்கு சமாதானம் வேணும், என் குடும்பத்தில் சமாதானம், என் வாழ்க்கையில், அதுக்கு தான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் அவருடைய தழும்புகளால். அதுக்கு தான் இன்றைக்கி யாரெல்லாம் வியாதியோடு வந்துருந்தனால விசுவாசி, மெய்யாகவே உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஏற்பட்ட பாடுகள்னாலே எனக்கு சமாதானம், என் குடும்பத்துக்கு இன்றைக்கி சமாதானம் வரும், என் இருதயத்துக்கு சமாதானம் வரும். எல்லாம் நமக்காக தான், அவருக்காக இல்லை. பாடு எதுவுமே மெய்யாகவே என்ன, அது மெய்யாகவே நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கங்கள். இந்த நாளில் எல்லாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் என் இருதயத்தை, என் துக்கம், என் வேறு எல்லாம் உம்முடைய பாதத்தில் நான் வைக்கிறேன். எல்லாம் நீங்கள் இந்த பாரம் என்னை விட்டு என்றோடு நீங்கட்டும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவர் எடுத்துக்கொண்டார். மெய்யாகவே நம்முடைய பாடுகள் நம்முடைய எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வச்சிடணும். ஆண்டவர் பாதத்தில் வச்சிடணும். என் துக்கம் எல்லாம், என் பாடுகள்லாம் உன்னிடத்திலே வைக்கிறேன். 7வது, though it tarries, wait for it because it will surely come. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். சரியா? ஆகப்போக்கு 2:2-3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். இது தாமதிப்பது விசுவாசிங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் சோர்ந்து போ, தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும். ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார். நீதிமொழிகள் 23:10. நிச்சயமாகவே முடிவு உன் நம்பிக்கை. பிசாசு பொய்க்கு பிதா. பிசாசு பொய்க்கு அவன் என்ன சொல்லுவான்? நிச்சயமாக முடிவில்லை, உன் கஷ்டத்துக்கு முடிவு, உன் பிரச்சனைக்கு முடிவில்லை, உன் கண்ணீருக்கு முடிவு. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறத விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முடிவு உண்டு. சும்மா சொல்ல, நிச்சயமாகவே முடிவு உன் நம்பிக்கை
விசுவாசி. இனி கர்த்தர் நம்மோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதுவே இன்றைக்கி எல்லாமே தலைப்பு ஷுவலி. ஷுவலின்னா என்ன அர்த்தம்? மெய்யாகவே. இது எதுவுமே சும்மா சொல்ல. ஆண்டவர் எதுவுமே சும்மா அப்படியே இந்த நாள் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். முதலாவது, ஷுவலி த லார்ட் இஸ் இன் திஸ் பிளேஸ். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். யாக்கோபு தரிசனம். மெய்யாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை காப்பேன், பத்திரமா திரும்பி வரும்படி நான் உனக்கு உதவி செய்வேன். இரண்டாவது, God will surely visit you and bring you out of this land to the land of which he swore to Abraham, to Isaac and to Jacob. தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு போக. ஆபிரகாம் மரித்திருக்கலாம், ஈசாக்கு மரித்திருக்கலாம், யாக்கோபும் யோசேப்பும் மரிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார். வாக்குத்தத்தம் மாறவே மாறார். மூன்றாவது, I have surely visited you and seen what is done to you in. உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்கள் செய்யப்பட்டதை நான் பார்த்துக்கணும். நான் கேட்குறேன், அவன் கூக்குரலை கேட்குறேன், அவன் வேதனையை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அவளை விடுவிக்கும்படி இறங்கி அதனால் அந்த இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பார்த்தார், கேட்டார், அறிந்தார். நான் இறங்கி இருக்கிறேன். நான்காவது, surely there is a reward for the righteous. Surely he is God who judges in the. மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன். என்னை கேட்க யாரும் இல்லை நினைக்காத, நான் என்ன வேணால் பண்ணலான்னு என்ன ஒரு தேவன் இருக்கிறார். நீதிமானுக்கு பலன் கொடுப்பார், பூமியிலே நியாயம் செய்வார். ஐந்தாவது, surely you set them in slippery place, you cast them down to the street. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில். துன்மார்க்கனை கண்டு பொறாமை கொள்ளாது, சோர்ந்து போகாது. ஒரு நிமிஷத்தில் ஒன்றும் இல்லாமல் சறுக்கலான இடம். நீயோ நித்தியமாய் தேவனோடு கர்த்தர் எப்பொழுதும் உனக்கு நல்லவராக தான் இருப்பார். உன் வலது கையை பிடிப்பார். உன்னோடு இந்த உலகத்திலே உனக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்தி முடிவிலே மகிமையிலே உன்னை சேர்த்து தேவனை அண்டிக் கொள்வது எனக்கு நலம். ஆறாவது, surely he hath borne our griefs and carried our. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை. அதனால் அதை விசுவாசிங்க. எல்லாமே நமக்காக எல்லாம் ஆண்டோடைய பாதத்தில் வைத்து நாளில் தேவனுடைய ஆறுதலையும் தேவனுடைய சுகத்தையும் பெற்றுக்கொள். ஏழாவது, though it tarries, wait for it because it will surely come. அது தாமதித்தாலும் அதற்கு அது நிச்சயமாய் வரும். காலம் ஆண்டவர் சொல்லி உடனாலும் சோர்ந்து போகாது, வரும். நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை நாளிலே கர்த்தர் பேசின எல்லா காரியங்களும் இதெல்லாம் நிச்சயமாகவே மெய்யாகவே என்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களும் இந்த நாளிலே அதை உரிமை பாராட்டி எந்த சூழ்நிலையில் இந்த நாளிலே வந்திருந்தாலும் இந்த வாக்குத்தத்தங்களை என்ன செய்யணும்? இந்த நாளில் பிடித்துக்கொள்ளணும், உரிமை பாராட்டணும். ஒரு ஆசீர்வாதத்தை கூட விடக்கூடாது. அத்தனை ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள. அப்படி செய்யும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்முடைய தொழுது கொண்டு எங்களை இருதயத்தை ஊற்றி ஜெபித்து இந்த நாளிலே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு
நீர் பேசி எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் நீர் இருக்கிறீர். இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறீர். அவரோடு இடைப்படுகிறீர், அவரோடு பேசுகிறீர். இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர். மெய்யாகவே உம்முடைய ஜனங்களை நீர் சந்திக்கிற தேவன். நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். மெய்யாகவே உடைய வேதனைகளை நான் பார்த்தேன், உடைய கூக்குரலை நான் கேட்டேன், உடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவளை விடுவிக்கும்படி நான் இறங்கி வந்திருக்கிறேன். மெய்யாகவே உம்முடைய ஜனங்களை சந்தித்து விடுவிக்கிற தேவன். அந்நாட்களிலும் மெய்யாகவே நாங்கள் துன்மார்க்கரை கண்டு சோர்ந்து போகிறோம். உடைய சறுக்கலான இடங்களிலே வைத்திருக்கு. எங்களுக்கோ உம்மை அண்டிக் கொள்வது நலம். உம்முடைய ஆலோசனைப்படி நடத்து முடிவிலே மகிமையிலே எங்களை சேர்த்து கொண்டு சுத்த இருதயமுடன் நீர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறீர். அநீதி நிறைந்த இந்த உலகம் மெய்யாகவே நீதிமானுக்கு பலன் உண்டு. பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு. உடைய பிள்ளைகளுக்காக நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவன். அந்நாட்களில் அதை விசுவாசிக்கும்படி, அதை சுதந்திரிக்கும்படி கிருபை தருவீராக. நாட்களிலே மெய்யாகவே உடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுகிறது. அது தாமதித்தாலும் நீ காத்திரு, நிச்சயமாக நிறைவேறும். நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. மெய்யாகவே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை சுமந்தீர். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினியை மேலே ஏற்றுக்கொண்டேன். உடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்படிப்பட்ட பாடுகள், இப்படிப்பட்ட துக்கம், இப்படிப்பட்ட வியாதி, இப்படிப்பட்ட இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்தித்து விடுவிப்பீராக. நாளிலே இப்படி பிள்ளைகள் உமக்கு பற்றி கொண்டு உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், நல்ல சுகம்பலம் தாரும், எதிர்பார்க்கிற நன்மைகளை கட்டளையிடும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு காத்துக்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.